முக்கிய செய்திகள். காசாவை நிர்வகிக்கும் அமைதி வாரியத்தில் இணைய இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு அழைப்பு. 3 ஆண்டு உறுப்பினர் கட்டணமாக 9,000 கோடி ரூபாய் வசூலிக்க ட்ரம்ப் திட்டம். துணைவேந்தர் பதவி காலியான 1 மாதத்திற்குள் நிரப்பப்பட வேண்டும். மாணவர் தற்கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கணவரின் கட்சி வேட்பாளர்கள் பாஜக வேட்பாளர்கள் தான் என்று பிரச்சாரம். மகாராஷ்டிராவில் தோல்விக்கு வழிவகுத்த நடிகையை வெளியேற்ற வலுக்கும் கோரிக்கை. ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை மோடி அரசு குறைத்துவிட்டது. ரிசர்வ் வங்கி வேலைவாய்ப்பு அறிவிப்பை சுட்டிக்காட்டி திமுக குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். ஐநாவுக்கு போட்டியான அமைதி வாரியத்தில் இணைய இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள ட்ரம்ப் 3 ஆண்டு உறுப்பினர் கட்டணமாக 9,000 கோடி ரூபாய் வசூலிக்க திட்டமிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டமாக அமைதி வாரியம் அறிவிக்கப்பட்டது. ட்ரம்ப் தலைமையில் செயல்படும் இந்த அமைப்பின் நிறுவன நிர்வாக குழுவில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, ட்ரம்பின் மத்திய கிழக்கு பிராந்திய சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் கஷ்னர், இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேர், பிரபல தொழிலதிபர் மார்க் ரோவன், உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் கேப்ரியல் ஆகிய 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த அமைப்புக்கும் காசா நிர்வாகத்துக்கான தேசிய குழுவுக்கும் உதவ காசா நிர்வாக குழு என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைதி வாரியத்தின் பணி காசா புனர் நிர்மாணத்துடன் நின்றுவிடாது என்றும், உலகில் வேறு எங்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பணிகளுக்காக அமெரிக்காவுடன் இணக்கமாக செயல்பட அமைதி வாரியத்தில் சேருமாறு வேண்டுகோள் கடிதம் இந்தியா உட்பட 60 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடிக்கு ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ளார். அல்பேனியா பிரதமர் எடி ரமா உள்ளிட்ட தலைவர்களுக்கும் ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார். உலகம் முழுவதும் கவனம் செலுத்தப் போகும் அமைதி வாரியத்தின் நிறுவன தலைவரான ட்ரம்ப் தான் அதில் எந்த நாடு சேர வேண்டும், சேரக்கூடாது என்பதை முடிவு செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினராக விரும்பும் நாடு 9,000 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும். 3 ஆண்டு காலத்திற்கு பிறகு உறுப்பினர் பதவியை நீட்டிப்பதா என்பதை தலைவரே முடிவு செய்வார் என்றும், முதல் ஆண்டிலேயே 9,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி வழங்கினால் உறுப்பினராக தொடர தடை ஏதும் வராது என்றும் விதிகளில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைதி வாரியத்தில் சேர அழைப்பு விடுத்ததை கொள்கை அளவில் வரவேற்பதாகவும் விவரங்களை ஆராய வேண்டும் என்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார். 9,000 கோடி ரூபாய் கட்டணம் ஏற்கக்கூடியதா என்ற கேள்விக்கு பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உதவி கிடைக்காமல் உள்ள நிலையை முதலில் மாற்ற வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். உலகளாவிய மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி வாரியத்தை விரிவுபடுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு போட்டியான அமைப்பாக உருப்பெறும் என்பதால் பல்வேறு நாடுகள் உடனடியாக கருத்து கூறாமல் உள்ளன. ஐநாவின் செயல்பாடு பற்றி ட்ரம்ப் விமர்சித்து வந்த நிலையில் பல சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகி வருகிறது. தற்போது புதிய சர்வதேச அமைப்பை அவர் உருவாக்கவிருப்பது உலக அளவில் பேசுபொருளாகியுள்ளது. துணைவேந்தர் பதவி காலியான 1 மாதத்திற்குள் புதிய துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மட்டுமின்றி தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தரையும் நியமிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமே இருக்கும் வகையில் புதிய வரைவு மசோதா உருவாக்கப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இதன் மூலம் யுஜிசி, ஏஐசிடிஇ உள்ளிட்ட உயர்கல்வி அங்கீகார அமைப்புகளை கலைத்துவிட்டு பொதுவான புதிய அமைப்பு ஒன்றை அமைக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2013ஆம் ஆண்டில் இந்தியாவில் 8,423 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் 2022ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 13,892ஆக உயர்ந்துள்ளது என தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாணவர் தற்கொலைகள் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு ஆர்.பி. பர்திவாலா, திரு ஆர். மகாதேவன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேராசிரியர் பணியிடங்களை 4 மாதங்களுக்குள்ளும் துணைவேந்தர் பதவியை 1 மாதத்திற்குள்ளும் நிரப்ப வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நிலுவையில் உள்ள கல்வி உதவித் தொகையை 4 மாதங்களுக்குள் வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் எதிர்காலத்தில் தாமதத்தை தவிர்க்கும் வகையில் கால அட்டவணை உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கல்வி உதவித் தொகை வழங்கவும் உத்தரவிட்டனர். கல்வி எதிர்பார்ப்புகள், நிதி நெருக்கடி, சமூக தனிமை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ராகிங் ஆகியவற்றின் முக்கிய அழுத்தங்களை நிவர்த்தி செய்ய உயர்கல்வி நிறுவனங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அவை பொறுப்பு கூறுதலில் இருந்து தப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்தனர். மாணவர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த இலவச மனநல ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் என்றும், வளாகங்களில் மாணவர் தற்கொலைகள் குறித்த தரவுகளை நிர்வகிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மகாராஷ்டிராவில் கணவரின் கட்சி வேட்பாளர்களை பாஜக வேட்பாளர்கள் என்று கூறி பிரச்சாரம் செய்த நடிகையும் முன்னாள் எம்பியுமான திருமதி நவ்னீத் ராணாவை பாஜகவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
2019ஆம் ஆண்டு தேர்தலில் அம்மாநிலத்தில் உள்ள அமராவதி மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்ற திருமதி நவ்னீத் கௌர் ராணா பின்னர் பாஜகவில் இணைந்தார். மகாராஷ்டிராவில் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அவர் தனது கணவர் திரு ரவி ராணா நடத்தி வரும் யுவா சுவாபிமான் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததாக பாஜக வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அமராவதி மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்ட 22 பாஜக வேட்பாளர்கள் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக திருமதி நவ்னீத் ராணா வெளிப்படையாக பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் அவரது கணவரின் கட்சி வேட்பாளர்களே உண்மையான பாஜக வேட்பாளர்கள் என்று கூறி வாக்கு சேகரித்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். 20க்கும் மேற்பட்ட வார்டுகளில் பாஜகவின் தோல்விக்கு அவரது திசை திருப்பும் பிரச்சாரமே காரணம் என்று கூறியுள்ள அவர்கள் இதனால் திருமதி நவ்னீத் ராணாவை உடனடியாக கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். 87 உறுப்பினர்களை கொண்ட அமராவதி மாநகராட்சியில் பாஜக 25 வார்டுகளிலும் யுவா சுவாபிமான் கட்சி 15 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் 15 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 11 வார்டுகளிலும் வெற்றி பெற்றன. அமராவதி மாநகராட்சியில் அதிகபட்சமாக பாஜக 25 வார்டுகளில் வெற்றி பெற்றும் மேயர் பதவியை கைப்பற்ற 44 கவுன்சிலர்களின் ஆதரவு தேவை என்பதால் அக்கட்சியில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டதற்கு திருமதி நவ்னீத் ராணாவே காரணம் என்பதால் அவரை பாஜகவில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்ட் பணிகளுக்கான வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு தேசிய அளவில் 27% இடஒதுக்கீடு 1990ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் VP சிங் ஆட்சி காலத்தில் அமலுக்கு வந்தது. தற்போது ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்ட் வங்கி தேர்வுகளில் இது முறையாக பின்பற்றப்படவில்லை என்று திமுக MP திரு வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கி அலுவலக உதவியாளர் பணிக்கு மொத்த பணியிடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு 71 இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 154 பணியிடங்களை ஒதுக்க வேண்டிய நிலையில் 83 இடங்களே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 27% இடஒதுக்கீட்டை 14.51% மத்திய பாஜக அரசு குறைத்துள்ளதாகவும் திரு வில்சன் கூறியுள்ளார். அரசியலமைப்பு ரீதியாக வழங்கப்பட வேண்டிய இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் பாதியளவு இடங்கள் மறுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பொது பிரிவுக்கு இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படும் நிலையில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடு திட்டமிட்டு நீர்த்து போக செய்யப்படுவதாக விமர்சித்துள்ளார். நபார்ட் வங்கி வளர்ச்சி உதவியாளர் பணிக்கான அறிவிப்பிலும் வெறும் 16.35% இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டு விட்டதாகவும் திரு வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் ஒரே நேரத்தில் சென்னைக்கு படையெடுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வரலாறு கண்டிராத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகை விடுமுறையின் இறுதி நாளான நேற்று சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு ஏராளமானோர் திரும்பினர். புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு 60 பேருந்துகள், திருச்சிக்கு 102 உட்பட பல்வேறு வழித்தடங்களில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் கூட்டம் குறையாமல் இருந்தது. கோவில்பட்டியில் பேருந்துகள் மட்டுமின்றி அனைத்து ரயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட விரைவு ரயிலில் இடம் கிடைக்காமல் பலர் கம்பிகளை பிடித்தவாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். அந்தியோதயா ரயில் நாகர்கோவிலிலேயே நிரம்பி வந்ததால் நெல்லையில் காத்திருந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். அரசு போக்குவரத்து கழகங்கள் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்கிய போதும் மதுரை மாட்டுத்தாவணியில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னை, கோவை, பெங்களூரு செல்ல மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டனர். கும்பகோணத்தில் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வரும்போதே பலர் ஓடிச் சென்று இடம் பிடித்தனர். கோவை மற்றும் திருப்பூர் சென்ற வாகனங்களால் தாராபுரம் பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சொந்த வாகனங்களில் சென்னைக்கு படையெடுத்தவர்களால் திருச்சியிலேயே வாகன நெரிசல் தொடங்கியது. நெரிசலை தவிர்க்க உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 7 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு வாகனங்கள் விரைவாக அனுப்பி வைக்கப்பட்டன. திண்டிவனம் அருகே சலவாதியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நகர்ந்து சென்றன. மதுராந்தகத்தில் இருந்து ஆத்தூர் வரை 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் காத்திருந்து கடந்து சென்றன. சென்னை வந்து சேர்ந்த பயணிகளால் கிளாம்பாக்கம், பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பிறகு காங்கேயம் அருகே உள்ள வட்டமலைக்கரை அணையில் இருந்து 4வது முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ளக்கோவில் அடுத்த உத்தமபாளையத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான 700 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வட்டமலைக்கரை ஓடை அணை 1980ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதில் இருந்து 3 முறை பாசனத்திற்கு தண்ணீர் விடப்பட்ட நிலையில் 1985ஆம் ஆண்டு முதல் அணைக்கு நீர்வரத்து இல்லாமல் போனது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன தொகுப்பில் இருந்து உபரி நீர் திறக்க அரசாணை இருந்தும் தண்ணீர் திறக்கப்படாததாலும் அமராவதி ஆற்றில் இருந்து கால்வாய் வெட்டி தண்ணீர் வழங்க திட்டம் போடாததாலும் 30 ஆண்டுகளாக அணை வறண்டு கிடந்தது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு அமைந்த பின் மீண்டும் வட்டமலைக்கரை அணைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட உபரி நீர் வழங்கப்பட்டு பாசன பகுதிகளுக்கு நீர் திறக்கப்பட்டது. அதன் பின் 2வது முறையாக 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் 10 நாட்கள், 3வது முறையாக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 20 நாட்கள் தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது 4வது முறையாக அணையில் இருந்து தண்ணீரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் திறந்து வைத்தார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திலிருந்து தண்ணீர் கொடுத்து இது 3வது முறையாக இன்றைக்கு பாதி அணை நம்பியிருக்கிறது. அதாவது ஏறத்தாழ 268 கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது ஏறத்தாழ 76 கனஅடி கொள்ளளவு நிரம்பி இருக்கிறது. ஒரு 3 தண்ணீர் இந்த பகுதியின் பாசனத்திற்கு ஏறத்தாழ 6000 ஏக்கர் பாசனம் கொண்ட இந்த ஆயக்கட்டு கொண்ட இந்த அணைக்கு 3 தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வட்டமலைக்கரை ஓடை நீர்த்தேக்கத்தில் இருந்து பயிர்களை காப்பாற்றவும் குடிநீர் தேவைக்காகவும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை 20 நாட்களில் உரிய இடைவெளி விட்டு வலது மற்றும் இடது பிரதான கால்வாய் வழியாக 51.84 மில்லியன் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6043 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி கிடைக்கும். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 13 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கெடுப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் கடந்த 19ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நீக்கப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உயிருடன் இருக்கும் பலரது பெயர்களும் விடுபட்டது எஸ்ஐஆர் நடைமுறை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாதவர்கள் பெயர்களை மீண்டும் இணைப்பதற்காக கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி முதல் நேற்று வரை மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் மொத்தம் 13,0487 பேர் தங்கள் பெயரை சேர்க்க கோரி விண்ணப்பம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ஆட்சேபனை தெரிவித்து சுமார் 35,000 பேரும், பெயரை நீக்க கோரி 35,000 பேரும் விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். இந்த விண்ணப்பங்களை சரிபார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் தொழில்நுட்பம் சார்ந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. YMCA கல்லூரி மைதானத்தில் 49வது சென்னை புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கலை, இலக்கியம், வரலாறு, அரசியல், ஆன்மீகம், சிறுகதைகள், கவிதை, சமையல், இசை, விளையாட்டு, பொது அறிவு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வார இறுதி நாளான நேற்று ஏராளமானோர் குடும்பமாக கண்காட்சியை பார்வையிட்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இந்த ஆண்டு AI உள்ளிட்ட தொழில்நுட்பம் சார்ந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் வாசகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த வருஷம் டெக்னிக்கல் புக்ஸுமே நான் நிறைய பார்க்குறேன். IT ரிலேட்டடாக, இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தமிழ்லேயே நிறைய புக்ஸ் இந்த வாட்டி இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஸோ பேரண்டிங் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு குழந்தையோட ஐக்கியூ நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி அவங்கள இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது எங்களுக்குமே தேவைப்படுது. ஸோ புக்ஸு படிக்கிறது மூலிமா தான் இந்த காலத்தில் இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து பசங்களை வெளில கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் புக்கு வாங்கிறதுக்காக வந்தேன். இந்த இங்கிலீஷில் ஒரு டெக்னாலஜி ரீட் பண்ணுறதுக்கும் தமிழ் அதுவே ரீட் பண்ணுறதுக்கும் there is a difference. எல்லா மக்களுக்கும் இங்கிலீஷில் அது அது ஒரு புக்காக வரும்பொழுது the way it returns is something different. பட் அது தமிழில் படிக்கும்போது அது வந்து எல்லா வகையான மக்களுக்கும் ரீச் ஆகுது. ஸோ அந்த டெக்னாலஜி ஓரியன்டான மைண்ட் செட்டோ இல்லை இப்போ என்ன நடக்குது இந்த காலகட்டத்தில்ன்றதோ எல்லாருக்கும் அது ரீச்சபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் ஒரு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி 2 வாங்கியிருக்கேன். சீரியஸ் 1, சீரியஸ் 2 அப்படி வாங்கியிருக்கேன். நீட் vs வாண்ட், மணி ஃபார் நத்திங் அப்படின்னு ஒன்று வாங்கிக்கிறேன். அப்புறமா நான் டாக்மேன் புக்குன்னு வாங்கிக்கிறேன். அது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிகம் விற்பனையாகி வரும் நிலையில் சேமிப்பின் அவசியம் குறித்த புத்தகங்களை அனைத்து வயதினரும் கேட்டு வாங்கிச் சென்றனர். கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய புத்தக கண்காட்சி தினமும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற்று வருகிறது. நாளை மறுதினம் கண்காட்சி நிறைவு பெறுகிறது. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை 50% வீழ்ச்சி அடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கள்ளிமந்தயம், கப்பல்பட்டி, இடையக்கோட்டை, மார்க்கம்பட்டி, ஜவ்வாதுப்பட்டி,
சின்னக்காம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் முருங்கை அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது. தற்போது அப்பகுதியில் முருங்கை சீசன் முடிவடைந்து விட்டதால் ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு முருங்கை வரத்து முற்றிலும் குறைந்துவிட்டது. இதனால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் முருங்கைக்காய் தேவையை பூர்த்தி செய்ய வெளி மாநிலங்களில் இருந்து முருங்கைக்காய் கொண்டு வரப்படுகிறது. கடந்த மாதம் வெளி மாநில முருங்கைக்காய் விலை கிலோ 350 ரூபாயாக உயர்ந்த நிலையில் தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் விலை பாதியாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். முருங்கைக்காய் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே விளைச்சல் கிடையாது. எல்லாம் மழை பெஞ்சதுனால எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே தேவை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி குஜராத், மகாராஷ்டிரா, சோலாப்பூர் அந்த அதர் ஸ்டேட்டில் தான் முருங்கைக்காய் நல்லா விளையுது. அங்கே முருங்கைக்காய் தான் இங்கே வருது. இப்போ அங்கேருந்து படிப்படியாக கூடுதலாக வர்றதுனால இங்கே இன்னைக்கு இது 200 ரூபா, 180 ரூபா இந்த ரேஞ்சு போயிருக்கு. வரும் நாட்களில் முருங்கை வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சிபிஐ விசாரணைக்காக தாவேகா தலைவர் திரு விஜய் 2வது முறையாக டெல்லி சென்றுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக திரு விஜய் கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். 7 மணி நேரம் அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் பிரச்சார கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் 2வது முறையாக இன்று விசாரணைக்கு வருமாறு சிபிஐ அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இதையடுத்து திரு விஜய் தனி விமானம் மூலம் நேற்று டெல்லி சென்றடைந்தார். அங்கு நட்சத்திர விடுதியில் மீண்டும் முக்கிய செய்திகள். ஐநாவுக்கு போட்டியான அமைதி வாரியத்தில் இணைய 60 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள ட்ரம்ப் உறுப்பினர் கட்டணமாக 9,000 கோடி ரூபாய் வசூலிக்க திட்டமிட்டுள்ளார். துணைவேந்தர் பதவி காலியான 1 மாதத்திற்குள் புதிய துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கணவரின் கட்சி வேட்பாளர்களை பாஜகவினர் என்று கூறி பிரச்சாரம் செய்த நடிகை நவ்னீத் ராணாவை பாஜகவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.